பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஜூவிட்டர் தமிழ் கிறிஸ்டியன் தளத்துல முத்தமிழன் ஐயா அவரை தான் இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்க போறோம். கொஞ்ச நாள் ஐயாவோட நாங்க டிராவல் பண்ணியிருக்கோம். நிறைய ஊழியங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. யாருமே போய் பண்ணாத ஒரு விஷயம்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குறவர்கள் மத்தியில நார்மலா அவங்கள குருவிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மத்தியில குறவர்கள் சொன்னா தான் பல பேருக்கு புரியும். அப்படி குறவர்கள் மத்தியிலையும் சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கும் வாரம் போய் சந்திச்சு அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா என்னென்ன காரியங்கள் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற காரியத்துல இறங்கி இப்ப அதை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்ப பஸ்ல போனா தெரியுமா, ட்ரெயின்ல போனா தெரியுமா, ஏன் தெரியாது சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன படிப்பு அப்படி எப்படிமா கவனிங்க அவங்களுடைய ட்ரெஸ், அதாவது அவங்களுடைய உடை, அவங்களுடைய நடை, அவங்களுடைய பாவனை, பேச்சு எல்லாத்தையும் மாத்தினது ஒருத்தங்க இருக்கிறார். யார் தெரியுமா? உங்களையும் அப்படிப்பட்ட நாகரிகத்துக்குள்ள மாத்தணுங்கிறது தான் எங்களுடைய பேராசை. என்ன ஆசை? எங்களுடைய பேராசை. எங்களுக்கு அந்த ஊழியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஐயாட்ட கேட்டோம், ஐயா எங்களுக்காக உங்க சாட்சியையும் உங்க ஊழியக்காரங்களையும் எங்கிட்ட பகிர்ந்துக்கங்க அப்படின்னு கேட்டோம். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்கள் சார்பாகவும் ஜூவிட்டர் சார்பாகவும் ஐயாவை நாங்க வரவேற்கிறோம். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. அவங்க நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்ததுக்காக நன்றி. முதலாவது உங்க குடும்ப பின்னணிங்க. நீங்க எப்படி, எந்த பான் கிறிஸ்டினா, எங்க பிறந்தீங்க, உங்க சொந்த ஊரு, எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, உங்க குடும்பத்துல யார் முதல்ல ரட்சிக்கப்பட்டா ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நேர்முக சந்திப்பதில் மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷங்க. கர்த்தர் தாமே இந்த நாளை எனக்கு தந்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். என்னுடைய தாயார் ஒரு குறி சொல்லுகிற ஒரு தாயார். என்னுடைய தகப்பனார் பேர் நாடிமுத்து, என்னுடைய தாயார் பேர் நாடியம்மை. இதுக்கு பின்னணியம் இருக்கிறது. என்ன பின்னணியம் என்று சொன்னால், இந்த பட்டுக்கோட்டை, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா பகுதியில் பெரிதளவு பேசப்படுகிற, ஆளுகை செய்கிற நாடியம்மன், சராசரியாக இந்த பகுதியில் நாடியம்மன், நாடிமுத்து, நாடியம்மை எல்லாருக்கும் வைக்கிறது வழக்கம். இதற்கு இடையில் என்னுடைய தாயார் ஒரு தெய்வத்தின் அருள் வாக்கு பேசுகிறேன் என்று சொல்லி அநேக நேரங்களில் அநேகர் வந்து அவளிடத்தில் குறி கேட்பதுண்டு. நான் ஒரே பிள்ளை, என் தாய்க்கு ஒரே ஆண் பிள்ளை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பெண் குழந்தை, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறார். என்னுடைய 14 வயது அல்லது 15 வயதுல கடவுள் இல்லை என்கின்ற மறுப்பு கொள்கை உடையவனாய் நான் மாறுவதற்கு ஒரு சமயம் எனக்கு வாய்த்தது. தீகா கொள்கை, திராவிட கழகம். இந்த திராவிட கழகத்துல நான் பயணிக்கும் பொழுது என்னுடைய தாயார் சொல்லுகிற அந்த குறி சொல்லுதல், வியாதிஸ்தவர்கள் வருவாங்க, அந்த வேப்பிலை அடித்து விபூதி பூசி இப்படி நிறைய காரியங்களை செய்யும் பொழுது நான் இதை முற்றிலும் மறுத்தேன். ஏன் இதை நான் முற்றிலும் மறுக்கிறேன் என்று சொன்னால், ஒரு நாள் அதிகாலையில் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு அந்த குழந்தை, கை குழந்தை இரவு முழுவதும் அழுதிருக்கு. அதிகாலையிலும் அவர்களின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுதும் அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அப்பொழுது என் தாயாரை கூப்பிட்டு அந்த குழந்தை பெற்றோர் வந்து சொன்னாங்க, அம்மா நீங்கள் வந்து என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும் என்று சொல்லி அழும் பொழுது என் அம்மா விரைவாக எந்திரிச்சு வீட்டுக்கு பின்புறம் கோடி பக்கம் எங்கள் வீட்டில் சரி எரும மாடுகள், பால் கறப்பதற்காக எரும மாடு, பசு மாடுலாம் வைத்திருப்பார். இவருடைய சாணமெல்லாம் அள்ளி கொண்ட குப்பையில் போட்டிருப்பாங்க. அது சிலதை எரித்து, குப்பையை எரிக்கும் பொழுது சாம்பலாக இருக்கும். இவங்க பின்னாடியே நான் போனேன். பின்னாடியே போகும் பொழுது என் தாயார் அங்கிருந்து அந்த குப்பையில் அப்படியே கையினால் சீச்சு அங்கிருந்து சாம்பலை எடுத்து அந்த சாம்பலை தண்ணீரில் நனைத்து அந்த பிள்ளையை தாருங்கள் என்று சொல்லி ஒரு கையில் வேப்பிலையும் இன்னொரு கையில் சாணத்தின் சாம்பலையும் எடுத்து அந்த பிள்ளையின் வயிற்றிலை தடவி அந்த வேப்பிலையினாலே தடவி விட்டு ஏதோ வாயிலை முணுமுணுத்து கொண்டிருக்கிறார். இதை நான் ஆச்சரியமாய் அல்ல, இது ஒரு வியப்பாய் நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வேப்பிலை அடித்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிள்ளையுடைய அழுகை நின்றுச்சு, வயிற்று வலியும் போயிடுச்சு. அப்பொழுது என்னுடைய தகப்பனுடைய தாய், எங்க அம்மாவுக்கு மாமியார், எனக்கு பாட்டி, அவங்க என்னை கூப்பிட்டு, இதெல்லாம் நம்பிராத, இதோடைய சூட்சமும் இருக்கு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படி சொன்னாங்க. நான் ஏற்கனவே நம்பாதவன். என் பாட்டியார் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைப்பா, அந்த சாம்பல் தண்ணீர் நனைச்சி வயிற்றுல தடவுனாலே அந்த புல்லை சாப்பிட்டது மப்பு கொண்டிருந்தா
அது தானே சரியாயிடும், மருத்துவம் ஆயிருது, அது பாட்டி வைத்தியம் ஆயிடுது. இதை சொல்லி தான் உங்க அம்மா ஏமாத்திட்டு இருக்கிறா. அவளுக்குள்ள ஒரு அருளும் இல்லை, ஒரு கடவுளும் இல்லை, அவ சும்மா அப்ப எதிரி வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படி சொன்னாங்க. அப்பொழுதும் எனக்கு இன்னும் அதிகமாய் கடவுள் இல்லை என்கின்ற அந்த மறுப்பை தெரிவிப்பதற்கான எல்லா காரியங்களும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், ஒரு 24 வயது வரைக்கும் கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அவரை மறுதளிக்கணும்னு சொல்லி தெரு தெருவாய் பிரசங்கம் செய்து கொண்டு அந்த குழுவினோடு கூட இணைந்து பாடல் பாடி விழிப்புணர்வு கூட்டங்களும் நடத்தியது உண்டு. என் தாயார் சொல்லுவாங்க, நீ சாமி பிள்ளை, நீ கடவுளை பிள்ளை. ஏன்னா என்னுடைய இளம் வயதில் 6 வயதில் என்னோடு படித்த ஒரு சக நண்பர் என்னை கேணிக்குள்ளே தள்ளிட்டு போயிட்டார். ஒரு பெரிய கிராமத்துக்குள்ளே அது மண்டைக்குன்னு சொல்லி தள்ளிட்டு போயிடுவாங்க. தள்ளிட்டாங்க. 11 மணிக்கு விழுந்தேன்னா மாலை 6 மணிக்கு தான் என்னை தூக்கி எடுத்தாங்க. எதனால தள்ளி விட்டாருங்க? சும்மா மீன் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது என்னை தள்ளிட்டு போயிட்டார். அப்போ வயல் காட்டு வேலை முடித்து விட்டு தாயார் வந்து ஒரு பிள்ளையாச்சு என்னை தேடி அலைந்த போது கிடைக்கல, அழும்போது அப்போ அந்த கேணிக்கு எதிரே ஒரு கடை இருக்கும், மளிகை கடை. அந்த மளிகை கடையிலேருந்து ஒரு தாயார் சொன்னார், பிள்ளை ஒரு 10 மணி நேரத்தில் நான் அந்த கேணி பக்கத்தில் பார்த்தேன், இன்னொரு தம்பி நின்னா, ஒருவேளை ஊரெல்லாம் தேடி பார்த்தாச்சு, வேணா கேணியை பாருங்கன்னு சொன்னோன்னே கேணியை பார்த்தா உள்ள முகங்குப்புற கிடந்திருக்கிறேன். சரியா மாலை 5 மணி வரையும், காலை 11 மணிக்கு விழுந்தனா, மயக்கத்தை ஆயிட்டீங்க அப்படி விழுந்தனா. அதுக்கப்புறம் உள்ள எங்கள் கிராமத்தில் இருந்த ஒரு சகோதரன் உள்ளே துரிதமாய் குதிந்து என்னை தூக்கும் பொழுது எனக்கு மூச்சு திணறல் உண்டாகி, நான் என்னை எங்கே இருக்கிற என்ன தெரியுமான்னு அவங்க என்னை தட்டி கேட்கும்போது எங்கள் அம்மா மடியில் தான் நான் தூங்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்னு சொன்னோன்னே இவங்க உடனே அருள் வந்தது போல் ஆட ஆரம்பிச்சு என் பிள்ளையை நான் தான் காப்பாற்றினேன், இன்னும் அவ்வளோ நேரம் அவனோட கூட தான் நான் இருந்தேன்னு சொல்லி அவங்க சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மரண தருவாயிலும் கூட நான் எழுந்து வந்து அவங்க சாமி ஆடுறதும் பொய்ன்னு தான் சொன்னேன். இந்த பின்னணியத்தில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். சரியாக 24வது வயதில் எனக்கு திருமணம் முடிக்க என் வீட்டார். அப்ப அது வரைக்கும் உங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல? யாருமே ரட்சிக்கப்படல. திருமணம் வரைக்கும் யாரும் ரட்சிக்கப்படல. ஆண்டவர், ஏன்னா நான் ஏற்றுக்கொள்ளல எந்த தெய்வம், அப்படி எந்த தெய்வத்தையும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவங்க இந்த கேணில் விழுந்ததுக்கு அப்புறம் இவர் சாமி பிள்ளை, இவன் 11 மணிக்கு விழுந்து மாலை 6 மணி வளர்ந்துருக்கனால சாமி பிள்ளை தான், சாமி தான் தூக்கி வந்துச்சுன்னு ஊரெல்லாம் இவங்க அடிச்சு, உங்க மூலியமா அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. இப்போ ஏதாவது திருவிழா, கிராமங்களில் திருவிழா, கோயில் போகணும், இருட்டில் போகணும்னா என்னையே தான் முதல்ல போக சொல்லுவாங்க, நீ சாமி பிள்ளை முன்னாடி போ. இப்படி சொல்லி பேய் பயம், திருடர்கள் பயம், இருளை குறித்தான பயமே போயிடுச்சு. அப்போ நான் சாமி பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இவங்க என் பின்னாடி தான் வருவாங்க. அது மாதிரி நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் நடந்ததுண்டு. கிட்டத்தட்ட ஒரு 24 வயதில் என் தாயார் கைகால் விழுந்து படுக்கையாய் ஆன பிறகு திருமணம் ஆகணும், பிள்ளைக்கு ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு 24 வயதிலே ஒரு திருமணம் எனக்கு செய்தார்கள். உறவினர் பெண்ணு தான், அவங்களுடைய தாயும் தகப்பனும் இல்லை. 10ஆம் வகுப்பு வரை தான் நான் படித்திருக்கிறேன். பள்ளி பருவத்தில் நான் என்சிசியில் இருந்தேன், நேஷனல் கேடட் குரூப்பில். அந்த இருக்கும்போது அங்கே எழுதி நான் கொடுத்துருந்தேன், திருமணம் செய்து கொண்டால் ஒரு விதவையோ அல்லது ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளையோ திருமணம் முடிப்பேன் என்கின்ற ஒரு கொள்கையில் இருந்ததுனால இவருடைய மாமா பொண்ணு, அவங்க தாயும் இல்லை தகப்பனும் இல்லாதனால அந்த பொண்ணை திருமணம் முடித்து கொண்டேன். அவர்களும் அவங்களுடைய வீட்டிலும் அவங்க வீட்டு வாசலில் தான் எங்களுடைய கிராமத்துக்காரர்கள் குலதெய்வமாய் கொண்டாடுகிற ஒரு தெய்வம். அவங்க வீடு தான், அவங்க வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாடி குடும்பம் தான் சொல்லுவாங்க. அவங்களும் அவருடைய பெரியப்பா சாமி ஆடுவார், அவருடைய பெரியப்பார் பையன் சாமி ஆடுவார், சாமி ஆடி அருவாளில் நின்று கிடா வெட்டுறது, இந்த காரியங்கள்லாம். அப்பொழுதும் அந்த தெய்வங்களையும் நான் என்ன செய்வேன், மறுதளிப்பேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை நடைமுறை போய்கொண்டது. பிறகு என்னுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக என்னுடைய தாயின் சகோதரனாகிய இளைய சகோதரன் குஜராத் மாநிலத்தில் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தார். பிஸ்னஸில் நானும் பங்கிட்டு அவர்களோடு கூட தோள் கொடுக்கும்படியாக கடந்து போனேன். இங்கே நம் தமிழகத்தில் வாழும் வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் என்னிடத்துல இல்லை. பீடி, சிகரெட், தண்ணி
எந்த பழக்க வழக்கமும் இல்லை. ஏன்னா அவ்வளோ கண்டிப்பாக ஒரே பிள்ளை என்பதனால என்னுடைய சித்தப்பா மற்ற என்னுடைய பின்னணியும் என்னுடைய கிராமத்தில் சேர்ந்தவர்களும் வாலிபர்கள் எந்த சகோதரனையும் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படலை. என்னுடைய நண்பர்களால் என்ன செய்யப்பட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூல்ட்ரிங்க்ஸில் மதுவை கலந்து கொடுத்து, நான் குடிக்காதவனாக இருக்கிறதுனால என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என்னை அந்த டேஸ்ட்டுக்கு ஆக்கி மதுவை குடிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதன் பிறகு ஊருக்கு விசேஷ நாட்களில் வரும் பொழுது இங்கே வந்தும் என்னுடைய சராசரி வாழ்க்கை எந்த மதுவும் பிடிக்காத அளவுக்கு வாழக்கூடிய நிலைமையில் அப்படி தான் இருக்கும். நினைச்சா அங்கே போனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் குஜராத்தில் போய் நிற்கிற வரைக்கும் சுவிசேஷம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நாங்கள் இருந்த பகுதியிலேயே ரோஷ் அப்படிங்கிற ஒரு சகோதரி தாயார், கிட்டத்தட்ட நான் ஒரு 50-60 வயதுக்கு மதிக்கத்தக்க ஒரு தாயார், அந்த மைக்ரோஃபோன் வச்சுட்டு அவங்க வந்து குஜராத்தில இந்தியில வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அதிகாலையில் வந்துடுவாங்க. அவங்க சத்தமிட்டு தான் எந்திரிச்சு நாங்கள் லைனுக்கு போவோம். அப்போ எரிச்சலாகும், எப்படி பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எரிச்சலாகும். அப்போ நான் கேள்விப்பட்டதுண்டு. நான் அந்த குடிக்கு அடிமையானதுக்கு அப்புறம் அந்த பீர்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு 3 பாட்டில் நான் ஒரே நேரத்தில் குடிப்பேன். அதில் முழு அந்த பாட்டில் நான் ஒரு மனுஷன் குடிச்சு 3 பீர் பாட்டிலும் குடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது விஷம் மாதிரி அப்படியே மாறிடுச்சு. இப்போ நான் என்ன செய்வேன்னா இவ்வளவையும் குடிச்சிட்டு எதுவுமே குடிக்காத மாதிரி இருப்பேன். எங்கள் மாமாவை கண்டுபிடிக்க முடியாது. வெறும் மாமாவுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. என்னோட சக வேலை பார்க்குற ஊழியர்களும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இருக்கும் பொழுது தான் என்னுடைய ஆற்று வாழ்வு, என்னுடைய இருதய வாழ்வு அந்த குளிர் பிரதேசத்தில் இருந்தனால இருதய வாழ்வு வளர்ந்து அப்படியே என்னுடைய இருதய வாழ்வு வளர வளர என்னுடைய சரீரமும் பெருக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக ஆகாமல் என்னுடைய சரீரம் நல்லா ஊத ஆரம்பிச்சிருச்சு. நான் போகிற இடங்களில் மயங்கி விழுந்துருவேன். எப்போ விழுவேன் என்ன செய்வேன்னு தெரியாது. ஆனால் பார்க்குற நண்பர்கள் சகோதரன் மாமாட்ட என்ன செய்வாங்க, உன் மருமை ஓவரை குடிக்க ஆரம்பிச்சிட்டான், குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடக்குறான், குடிக்கிறப்ப இந்த பேர் இல்லை விழுந்து கிடக்குறான்னு சொன்னேன். எங்கள் மாமா வந்து என்னை திட்ட அடிக்கலை, பண்ணலை, இது பண்ணலை. ஏன்னா நானும் அவங்க வீட்டுக்கும் முதல் ஆண் குழந்தை, அதனால என்னை ஒன்றும் பண்ணாமல் என்னை கொண்டாந்து ஒரு அட்மிஷன், ஒரு டாக்டர்கிட்ட அட்மிஷன் போட்டு என்னை பார்த்து எப்படி ஆகிலும் இந்த பழக்கம் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லை, இவன் எப்படி அடிக்ட் ஆகிட்டான்னு தெரியல, இதை மறக்கணும். அதனால இப்போ இருக்கிற என்ன வைத்தியமோ இதை பாருங்கன்னு சொல்லி என்னை வைத்தியம் பார்க்கும்பொழுது, எனக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இவருடைய இருதய வாழ்வு நல்லா உயரமாக வளர்ந்து அது அடிக்கடி பிளட் சர்க்குலேஷனை தடை பண்ணுறதுனால ஒரு மயக்கம் பட்டு கீழே விழுறாரு. நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய தமிழகத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே பெரிய பெரிய மருத்துவங்கள் இருக்காங்க, அங்கே போய் நீங்கள் சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நான் உண்மையிலே நான் சொல்லப்போனால் நான் வேலை பார்க்கும் பொழுது எனக்கு சம்பளமே வெறும் 250 ரூபா தான் மாதம் 250 ரூபா தான். இந்த 250 ரூபாயும் நான் என்ன செய்வேன், என்னோட படித்த வாலிபர்கள் சகோதரர்கள் என்னை நெருங்கின நண்பர்கள் இங்கே தொடர்ச்சியாக படித்து கொண்டிருந்தார். அவங்க ஹாஸ்டல் ஃபீஸு, அவங்க ஸ்கூல் அந்த நோட்ஸ் வாங்கணும், அப்பெல்லாம் அந்த போனார் ஓடை இதெல்லாம் வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நானே 250 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணி அனுப்பிவிட்ருவேன், ஒரு மொத்த காசையும் அனுப்பிவிட்ருவேன். இதனால எனக்கு என் மாமா அவர் சொல்லுவார், தாய் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேறு அப்படின்னு சொல்லி நான் செலவு பண்ணுறதுலாம் கணக்கு வச்சுட்டு, நீ மாதம் ஒவ்வொருத்தனுக்காக அனுப்பிச்சிடுற படிப்புக்கு அதுக்குன்னு சொல்லி நீ அனுப்பி விட்டுற, உனக்கு சம்பள பணமே இல்லை, அதனால உனக்கு ட்ரெயின் காசுன்னு மட்டும் நான் தர்றேன், நீ ஊருக்கு கிளம்பிடு, உன்னுடைய பொருளாதாரத்தெல்லாம் நீ படிக்கலனாலும் படிக்கிறவனுக்கு அனுப்புன்னு சொல்லி எல்லா பணத்தையும் நீ அனுப்பிடுற மாதம் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை மட்டும் எடுத்து கொடுத்து அனுப்பிடுறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அன்று இரவு நான் கோபத்தில் வீட்டுக்குள்ளே படுக்காமல் வெளியில் மொத்தத்தில் நான் படுத்திருக்கிறேன். அப்போ படுத்திருக்கும் பொழுது என்னுடைய தன்னறியாமல் என்னை அழ ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கலையா? எதுவுமே யோசிக்கலை. மற்றவங்களுக்கு அனுப்பிட்டு அப்புறம் ஃபேமிலி எப்படி இருக்கும் நான் யோசிக்கல. அப்போ அந்த இல்லை. ஏன்னா நான் குடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ஊருக்கு வந்தும் யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு 2 பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறமும் நான் குடிக்க ஆரம்பித்தேன். என் பிள்ளைகளுடைய அந்த தீன்பண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குடிச்சிட்டு அந்த யூஸ் பண்ண அந்த பக்கடாவும் அந்த மணிக்கார
அது மீதி முறிக்க அந்த வண்டி கவர்களோட இருக்கும். அதுதான் என் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் ஸ்வீட்னா என்னன்னு தெரியாது, பழங்கள் பழ வகைகள் என்னன்னு தெரியாது. அது எல்லாம் நினைத்து பார்த்தா அப்படியே தேவன் என்னை ரட்சித்தது பெரிய கிருபை. பெரிய கிருபை. நான் ஆண்டவர் என்னை முதலாய் சந்தித்த காரியம் எங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இரவுல நாளைக்கு பிரயாணப்பட போகிறோம், என் குடும்பத்தை குறித்து அப்போதான் யோசிக்கிறேன். என் மனைவி, என் தாய் தகப்பன், என் பிள்ளை, என் தகப்பனார் வெகு தூரத்துலேருந்து சம்பாதிச்சுட்டு வர்றாரு, எனக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷம் இருக்கும். என் தகப்பனாரும் யோசிப்பாங்க, தாயும் யோசிப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனைவி பிரிஞ்சிட்டு போகிறோம், மனைவி எனக்கு ஏதாவது கொண்டு வருவா நினச்சிட்டு இருப்பாங்களேன்னு சொல்லி அந்த வேதனையில் அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மரண பயம், ஏன்னா எனக்கு மருத்துவர் சொல்லிட்டாரு ஒரு வந்து வாழ்வு இதாக இருக்கும், உங்கள் ஊரில் தான் போய் பார்க்கலாம், பண்ண முடியாதுங்கிற மரண பயம் வந்துட்டோன்னே ஒரு வெண் வஸ்திரம் தரித்த ஒரு ரூபம் அன்னைக்கு நைட்டு வானத்திலேருந்து ஒரு பெரிய கையை நீட்டி, நான் உன் தாயின் கருவில், அதாவது இது வசனம், ஆனால் அங்கே பேசின வார்த்தை எனக்கு புரியும்படி, நீ கற்பத்தில் உன் தாயுடைய கற்பத்தில் இருக்கும்போதே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், என் கையை பிடிச்சு கொண்டு ஒரு கை நீளுது. இது நான் தூக்க கலக்கத்திலேயே அந்த கையை பிடிப்பதற்காக நான் என்ன செய்யறேன்னா அப்படியே தூக்கிட்டு போகும்போது அந்த அந்த படுத்திருந்த அந்த திண்டிலேருந்து அப்படியே கீழே டம்முன்னு விழுந்தேன். விழுந்தா அந்த சைடு நாங்கள் அந்த வியாபாரத்துக்கு உபயோகப்படுத்துகிற லாரி, அங்கே லாரின்னா தள்ளு வண்டி, அதில் விழுந்துட்டேன். இந்த டம்முன்னு சத்தம் கட்டனே எல்லாம் ஒடியாந்தோடனே சரி முடியாமல் இருந்தால் போய் வெளிலப்படுத்த நான் ஒடியாந்து பார்க்கும்போது தூக்குனாங்க. மூச்சு பேச்சு இல்லாமல் என் வாயினாலே நான் அறிக்கை பண்ணியிருக்கிறேன், இயேசுவே இயேசுவே இயேசுவே. அதை நிதானம் இல்லாமல் மயக்க நிலைமையிலையும் இயேசுவே இயேசுவேன்னு, நீர் இயேசுவா நீர் இயேசுவா இயேசுவே இயேசுன்னு சொல்லி நீ ஃபஸ்ட்டு வாயிலேருந்து சொல்ல வந்தவர், நீர் இயேசுவா நீர் இயேசுவா, நீ சொல்கிறபடி நான் இயேசு தான் அப்படின்னு அவர் பேசின வார்த்தைகள் இயேசுவே. அதுக்கு நீ இயேசுவான்னு கேட்டேன்னா திரும்ப நீ இயேசுவே இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. திரும்ப அன்றைக்கு இரவுலே மருத்துவமனை கொண்டு போகும்போது இவருக்கு ரொம்ப சிவியராகிடுச்சு, மரித்தாலும் கூட மரித்திருவார், பிளட்டு சர்க்குலேஷன் நின்றுச்சு. உடனே என் சக ஊழியர்கிட்ட எங்கள் மாமா பேசின வார்த்தைகளை நான் நிதானம் தெரிஞ்சு கேட்குறேன். ஒரு ஸ்க்ரீன், பச்சை கலர் ஸ்க்ரீன், அங்கிட்டு நான் படுத்திருக்கேன், இங்கிட்டு பேசுகிறாரு. இங்கே இறந்து போயிட்டான்னா இவ்வளோ தூரத்துலேருந்து ஆம்புலன்ஸ் பிடிச்சு கொண்டு போய் இவனை பிரேதத்தை கொண்டு போனால் எவ்வளோ செலவாகும் பண்ணோம், இப்படிலாம் யோசிக்கிறார் என்னுடைய தாய் மாமன். நான் யோசித்த பிறகு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நான் பெட்லேருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து வீட்டுக்கு வந்து என்னுடைய உடையில் 2 உடை எடுத்துக்கிட்டு நேர கடத்தருவுக்கு வந்து என்னுடைய நண்பர் சலீம், ஒரு சகோதரன், இஸ்லாமிய சகோதரன், அவன்கிட்ட வந்து நான் மாதிரி ஊருக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு 3 பார்லேஜி பிஸ்கட் 3 ரூபா பாக்கெட் அவன்கிட்ட வாங்கிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டேன். பக்கம் தான் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டேன். வந்து பார்த்தா எனக்கு டிக்கெட்டு, ஒரு புக் பண்ண டிக்கெட், கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லை. ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு, ஒரு 45 நிமிடம் லேட். இப்போ நான் உட்காந்து திரும்பவும் குடும்ப சூழ்நிலை என்னையும் இவங்க தேடி அலைகிறாங்க, அவங்க சொல்லாமல் தேடி அலைகிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. இவங்க இந்த ஸ்டேஷனில் தான் என்னை தேடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் ஏறி சூரத் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே வந்து உட்காந்துட்டேன், ஏன்னா ட்ரெயின் தான் 45 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டேன். நான் உட்காந்த அந்த பிளாட்பாரத்தில் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு வயதான ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் ஒரு வயதானவர் ஒரு சூகேஸ் எடுத்துகிட்டு அப்படியே அது என்னை கிராஸ் பண்ணி போகிறார். நான் அப்படி குடும்ப சூழ்நிலை யோசிச்சுட்டு பார்க்கும்போது சூகேஸை கவனிக்கிறேன். அந்த சூகேஸில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, ஒரு சின்ன ஸ்டிக்கர். அது நான் உற்று நல்லா கவனிக்கிறேன். நான் கவனித்து அந்த ஸ்டிக்கரை வாசிக்க அளவுக்கு அவர் இன்னும் அந்த மேலே அந்த டைம் டேபிள் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த சூகேஸை நான் பார்க்கும் பொழுது அந்த சூகேஸில் ஒட்டப்பட்டிருக்கிற அந்த ஸ்டிக்கரில் ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அதில் வந்து யோசுவா 1:5 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் போயிட்டார், கடந்து போயிட்டார். ஒரு அரை மணி நேரம் தான் என்ன இருக்கு, ட்ரெயின் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சரி நம்ம ஆயத்தமாகவும் நம்ம உட்காந்து எப்படியாவது டிடிஆரை பார்த்து அமர்ந்து உட்காந்துக்கலாம், உட்காரத்துக்கு சீட்டு வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி நான் அப்படியே உட்காந்துருக்கும் பொழுது திரும்ப அந்த சூகேஸ் வந்து மறுபடியும் புக்கில் நிற்குது.
எனக்கு பொறி தட்டினது போல எனக்கு பழைய ஞாபகம். பழைய ஞாபகத்தை நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நமக்கு பரிச்சயமானதாக இருக்கு, இந்த வசனம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் தஞ்சாவூர்ல பாம்பாட்டி தெருல ஒரு ஆர்சி சர்ச்சு வாசல்ல அந்த காம்பவுண்ட்ல இந்த வசனத்தை நான் தீக்காவா இருக்கும் பொழுது, நான் ஆர்டிஸ்ட் கூட, ஆர்டிஸ்ட் நான் தீக்காவா இருக்கும் பொழுது திராவிட கழக ஒரு மீட்டிங்காக போய் அங்கே எழுத போயிருந்தோம். தஞ்சாவூர்ல ரயில்வேல ஒரு மீட்டிங், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். சரி. அப்போ போகும்போது நான் அப்போ அங்க இருக்கிறதுனால நல்லா குடிச்சு போதையில் இருக்கிறதுனால அந்த வெள்ளை அடிக்கிற பையனை கூப்பிட்டு இந்த வசனத்தை மற, உடனே இரவோடு ஐயோ நான் மறைக்க முடியாதுன்னு சொல்லி அவன் பயந்துட்டு ஓடிட்டான். நானே மறைக்கிறேன் இருந்த போதைக்கு, நானே அந்த வசனத்தை உன்னை விட்டு உலகம் கைவிடுவதில்லை வசனத்தை நான் தான் மறைக்கிறேன் பெயிண்ட் அடிச்சுட்டு கடவுளை மற மனிதன் எழுதிட்டேன். அந்த வசனத்துக்கு மேலே எழுதிட்டு எனக்கு ஒடுக்கப்பட்ட அறையில போய் நான் லாட்ஜில் படுத்துக்கிட்டேன். பகல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை. அந்த வசனத்தை எடுத்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. தீக்காக்காரங்க ஏன்னா அங்க அந்த வசனத்தை மறைச்சிட்டு நம்ம மனிதன் எழுதிட்டு போயிட்டோம். கரெக்டா தீக்காக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்றவங்க எழுதிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. எனக்கு பயங்கரமான பாதுகாப்பு, என்னுடைய தோழர்கள்லாம் சேர்ந்து திரும்ப அந்த வசனம் ரிப்ளை ஆகுது. இதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி இந்த சகோதரனை கூப்பிட்டு பேசுவோமா, அந்த தகப்பனரை கூப்பிட்டு பேசுவோமா, நீங்க கிறிஸ்தவங்களா அப்படி பேசுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உட்கார்ந்துருக்க இடத்துல அந்த கோச்சிலே அவர் ஏறுறாரு, ஃபாலோ பண்ணிட்டே வருது, வசனமும் வருது, அவரும் வராது. அந்த கோச்சில் ஏறாரு. ஏறி டிடிஆர் சீட்டுங்க இருக்கும் கார்னர்ல படிக்கட்டில், அங்கே போய் நான் உட்காந்துட்டேன். டிடிஆர் வரட்டும் நம்ம டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். நான் டிடிஆர் சீட்டில் உட்காந்துருக்கேன். லெஃப்ட் சைடு ரைட்டில் மேலே அவர் மேல் சீட், அவர் மேலே போய் உட்காந்துட்டு சூக்கேஸை இந்த சைடாக வச்சிருக்கிறார். இந்த வசனம் எனக்கு பிரதிபலிக்கிற மாதிரி. நேரம் கடந்தது, டிடிஆர் வந்தாங்க. டிடிஆர் வரும்போது உங்களுக்கு சென்னை வரைக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது, நீங்கள் இந்த மாதிரி இதில் உட்காந்து வாங்க, இல்லைனா நீங்கள் செகண்ட் கிளாஸு போயிடுங்க, இல்லைனா நீங்கள் இந்த டிக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு இது லோக்கல் வந்து சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதில் உட்காந்து வந்துருங்கன்னு சொன்னேன். அப்போ நான் என்னுடைய மருத்துவ சீட்டை எடுத்து காட்டி நான் மருத்துவம் பார்க்க போகிறேன், அதனால் எனக்கு நீங்கள் இருக்கையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். 2 பகல் 1 இரவு. இந்த ஒரு இரவு 2 பகலை கடக்கிற அந்த நேரத்தில் என்ன அந்த தகப்பனார் கவனிச்சுட்டே இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்துல என் செவிக்கு ஒரு சத்தம் கேட்குது. இந்த மரண வியாதியோடு நீ வீட்டுக்கு போகணுமா, இந்த பலவீனத்தோடு நீ போகணுமா, உன் தாய் தகப்பன் வயக்காட்டு வேலை செய்யறவங்க, எந்த வருமானமும் இல்லை, உன் மனைவியும் உங்க தாய் தகப்பனோடு சேர்ந்து வயக்காட்டு வேலைக்கு போறவங்க, ஒரு பெண் பிள்ளை இருக்கு, நீ இந்த வியாதியோடு போய் அவங்கள்ட்ட போய் இந்த வியாதி இருக்குன்னு சொன்னா பொருளாதார ரீதியில உன்னை எப்படி கவனிப்பாங்க, மருத்துவ செலவு பண்ணணும்னா உன்னால் கவனிக்க முடியாது, எதை வைக்க முடியும் உங்கள் வீட்டை தவிர ஒரு பொருளாதாரமும் இல்லை, வயல் நிலங்களோ விவசாய நிலங்களோ எதுவுமே இல்லை, வீடை தவிர வீட்டு இடத்தை தவிர வேற இடமும் இல்லை, அதுவும் அரசு புறம்போக்கு நிலம். இதில் நீ என்ன செய்ய போற, நீ இந்த வியாதியோடு போகிறதை காட்டிலும் மறிச்சு போகிறது நலம், நீ இந்த ட்ரெயின்லேருந்து விழுந்து செத்து அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது, ஒரு வாய்ஸ் கேட்குது. உண்மைதான், நம்ம மறிச்சு போகிறது நல்லது. அப்போ நான் யோசித்தேன், நேற்று இரவு எனக்கு இரவில் நான் உன்னை தாயின் கருவில் முன்குறித்திருக்கிறேன், நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதுன்னு சொல்லி என்னைய ஒரு தெய்வம், இயேசுங்கிற ஒரு தெய்வம் கூப்பிட்டார். அப்போ இந்த தெய்வம் தான் என்னை மறிக்க சொல்லுதா, என்னை இந்த வியாதியோட போகாதான்னு இந்த கடவுள் தான் சொல்கிறாரா? அப்போ சாகணும்னு சொல்கிற கடவுள் அந்த கடவுளை நான் நம்பணும். அப்பையும் யாரை மறுதளிக்கும்படி, இயேசுவையும் மறுதளிக்கக்கூடிய ஒரு அந்த நிலைப்பாடு எனக்கு உண்டாகும். அப்போ நான் பிரயாணப்படும் பொழுது அந்த பகல் முழுவதும் என் நண்பன் கொடுத்த அந்த பார்லிஜ் பிஸ்கட் எடுப்பேன், ஒரு 3 பிஸ்கட், அதில் 6 பிஸ்கட் தான் இருக்கும், 3 பிஸ்கட் எடுப்பேன். என்கிட்ட இருந்த 5 ரூபா, அப்போல்லாம் அங்கே 5 ரூபா தான் டீ, அந்த சாயை கூப்பிட்டு வாங்கி அதை நினச்சி சாப்பிட்டு நல்ல தண்ணியை குடிச்சிட்டு இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த மேல் இருந்த ஒரு கீழே இறங்கி வந்து, எங்கே தம்பி போகிறீங்க அப்படின்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு வார்த்தை, அதாவது சென்னை போகிறீங்க, உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலையா? கன்ஃபார்ம் ஆகலை. இங்கே இவ்வளோ தூரமாக இதிலேயே உட்காந்து இப்படி வருவீங்க, நைட்லாம் தூங்கணுமே பண்ணணுமே அப்படின்னு சொன்னார். நைட்டு நான் பார்த்துக்கிறேன், இப்போ மேனேஜ் பண்ணிக்கிறேன் யார் சொல்லிட்டு அப்படி உட்காந்துருக்கேன். இப்போ மாலை சரியாக 6-7 மணி திரும்பவும் அந்த சத்தம். இங்கே கொஞ்சம் தூரத்தில் பிரிட்ஜ் வரப்போகுது, அந்த பிரிட்ஜில் நீ விழுந்து செத்துட்டீங்கன்னா நீ காணா போனாமல் மாறிடுவேன், உன் குடும்பத்துக்கும் தெரியாது. இங்கே இருக்கிற மாமனார்
ஃபேமிலிக்கு தெரியாது. நீ எந்த எவிடன்ஸ் எடுத்துக்காம என்ன செஞ்ச மேலே இருந்து குடிந்து செத்துரு அப்படின்னு இந்த வாய்ஸ் வரும். நான் யோசிக்க ஆரம்பிச்சு அடுத்த கணமே அந்த சவுண்டு ஃப்ரண்டில் அந்த டடக் டடக் சவுண்டு வரும். அந்த பிரிட்ஜு ட்ரெயின் கிடக்கு. ஆமாம். சரி வந்துருச்சு, முடிவு பண்ணலாம், செத்துடலாம் அடிச்சு டோரை அப்படியே திறந்துச்சு. ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி 2வது ஸ்டெப்பு நான் கீழே அந்த விழ போகிறதுக்கு அந்த ஒரு கையை விட்டுட்டேன். இன்னொரு கையை நான் விடுறதுக்கு எடுக்க போனோம் பார்த்தீங்களா, அந்த கை ஷோல்டரில் ஒரு கை என்னை தொட்டுச்சு. எனக்கு அந்த அந்த நிலைப்பாட்டிலேருந்து டக்குன்னு ஒரு விழிப்பு உண்டாகி திரும்பி இப்படி மேலே பார்க்குறேன். மேலே பார்க்கும்போது அந்த ஐயா மேலே உட்காந்து அந்த ஐயா மேலே ஏறிவாங்க, ஏன் இங்கே படிக்கட்டில் நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், காற்று வரலைங்க, அதனால எங்க குளிர் நாள் இதில் எல்லாரும் குளிருது, எல்லாம் டோரையும் சாத்திருக்காங்க, நீ ஏன் தம்பி இது மாதிரி பண்ணுற, எழுந்து மேலே ஏறிவா அப்படின்னு சொல்லிட்டு மேலே நான் சரி சாரியா அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்திட்டு உட்காந்துட்டோன்னே இவர் என்னை விட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு முகங்கால் கழுவிட்டு வந்து அவர் என்னக்கிட்ட முதல் வார்த்தை அவர் பேசினதே, நீங்கள் ஏன் சாகணும் முடிவெடுக்கிறீங்கன்னு கேட்டார். அவ்வளோ நேரம் உங்களுக்கு கவனிச்சுட்டே வந்திருக்காருல்ல, நீங்கள் ஏன் சாகணும்னு முடிவெடுக்கிறீங்க, ஏன் நீங்கள் சாகணும், நான் ஏற்கனவே கடவுள் மறுப்பு கொள்கை உடையவன், உடனே சுதாரிச்சுக்கிட்டு நான் ஏன் சாகணும், எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறாங்க, ஒரு குழந்தை இருக்கு, எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, எங்க அம்மாவுக்கு நான் என் தங்கச்சி ஒன்று இருக்கிறா, படிச்சுட்டு இருக்கிறா, இந்த குடும்ப பின்னணியில் இருக்கிறவன் நான் ஏன் சாகணும், என்னை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு, நான் ஏன் சாகணும். இல்லை உங்க முக சாயலை பார்க்கும் பொழுது அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு மேலே ஏறி படுத்துட்டு சொன்னார், தம்பி நீங்கள் என்ன கொஞ்சம் நேரம் படுங்க, நான் நைட்டு 1 மணி 2 மணி ஆகும் நான் தூங்குறதுக்கு, நான் அப்படியே உலாத்திட்டு தான் தூங்குவேன், கொஞ்சம் படுங்க, நீங்கள் 1 மணி கூட தூங்குங்க, முடியலன்னு வேறு சொல்கிறீங்கிறார். இல்லையா நான் இங்கே மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் உட்காந்து எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் விழுந்துடலாம். எனக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல பெரிய பெரிய பிரிட்ஜ் வருது, விஜயவாடாவில் வரும், ஓரங்களில் வரும், இப்படி வருகிற ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு முன்னாடி என்னென்ன பெரிய நதி வருங்கிறது எனக்கு தெரியும். கிருஷ்ணா நதி, கோதாவரி, இப்படி நிறைய நதி வரும், எனக்கு தெரியும் எப்பப்போ வருங்கிறது எனக்கு தெரியும். அதனால நம்ம மறுபடியும் விழுந்து செத்துடலாம், இவர் தூங்கட்டும், அப்போ நம்ம விழுந்து செத்துடலாங்கிற முடிவுக்கு வரும்பொழுது இவர் தூங்கவே இல்லை. இவர் மேலே எனக்கு எரிச்சல், எல்லாரும் தூங்கிட்டாங்க, இவர் மட்டும் தூங்க மாட்டாங்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ திரும்ப திரும்ப இன்னொரு பிரிச்சு வரும்போது நீ என்ன செய், விழுந்துரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது என் குடும்ப பின்னணியை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சு அழ நினைக்கிறேன். என்னால் என்ன செய்ய முடியல, அழ முடியல. சரி பாத்ரூமில் போயிட்டு அழுதுட்டு வந்துடலாம், சாகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, குடும்பத்தை நினைச்சு கொஞ்சம் நேரம் அழுதுடலாம்னு சொல்லிட்டு உள்ள பாத்ரூமுக்கு போயிட்டு அவர் பார்க்குறேன், அவர் மேலே நல்லா படுத்திருக்கார். நான் பாத்ரூமை திறந்து போய் நல்ல வாய் விட்டு அழுது, என்னால் எவ்வளோ தூரம் அழ முடியுமோ அழுது, மனைவி பிள்ளைகள் நினச்சி அழுதுட்டு முகங்கள்லாம் கழுவிட்டு ப்ரெஸ்அப் ஆகிட்டு மாதிரி வந்து உட்காந்த ஒரு கனப்பொழுதுல ஒரு 2 நிமிடத்தில் அவர் கீழே இறங்கி வந்துட்டு அவரும் போய் முகங்கள்லாம் கழுவிட்டு முன்னாடி ஒரு மிலிட்ரிக்காரனுடைய இது இருந்துச்சு கேபின், அதில் உட்காந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். தம்பி நான் முன்னாடி உங்கள்கிட்ட நீங்கள் ஏன் சாகுறீங்கன்னு கேட்டேன், நீங்கள் நான் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துச்சிங்க, இப்போ பாத்ரூமில் போயிட்டு எதுக்கு அழுதிங்கன்னு கேட்டேன். இப்போ பாத்ரூமில் போய் நம்ம அழுது இவருக்கு இப்படி தெரியும் மேலே படுத்தினார், ஒருவேளை இறங்கி வந்து பார்த்துட்டாரு, காது கொடுத்து நம்ம அழுது கேட்டுட்டு மேலே திரும்ப போய் நம்ம வர்ற வரைக்கும் படுத்த மாதிரி படுத்துட்டு வந்துட்டு நம்மளை ஒரு கிண்டல் செய்கிறாரு, கேலி பண்ணுறாரு. ஒரு பக்கம் நாம் சாக போகிறோங்கிற செய்தியும் அவர் சொல்கிறாரு, நம்ம அழுதோங்கிறதையும் அவர் கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னே கிறுக்கு பிடிச்சி போச்சா, நான் ஏன் சாகுறேன், நான் ஏன் அழணும், என் மனைவி பிள்ளைகளை பார்க்க போகிறேன், சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மறுதளிச்சதுக்கப்புறம் விடிஞ்சோன்னா அவர் வந்து 2 கையில் டிஃபன் வாங்கிட்டு வந்தார், இட்லி. இது பிடி தம்பின்னு சொல்லி நான் பிடிச்சிட்டேன், ஒரு இட்லி பாக்ஸை நான் பிடிச்சிட்டேன், அது அங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க தம்பி அப்படின்னார். ஐயா வேணாம், இல்லை தம்பி நான் நேற்று காலையிலேருந்து உங்களை பார்க்குறேன், ஒரு 4-5 பிஸ்கட் எடுக்கிறீங்க, 3 பிஸ்கட்டை தண்ணியில் நினைக்கிறீங்க, டீயில் நினைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அதில் போக்குறீங்க, நான் பார்த்துட்டு கவனிச்சுட்டே வரேன், நீங்கள் சாப்பிடல, இதை நீங்கள் சாப்பிடுங்க. இல்லையா, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, இன்னைக்கு மதியானம் 4 மணிக்கு நம்ம இறங்கிடுவோம், மதியானமும் நான் சாப்பாடு உங்களுக்கு புக் பண்ணிட்டேன், உங்களுக்கு மதியானம் சாப்பாடு வந்துடும், சாப்பிட்றலாம். இல்லையா, ஏன் உங்களுக்கு வேறு சிரமம், இல்லை நீங்கள் சாப்பிடுங்க தம்பி, வியாதியோட போகிறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓரங்கள்னு ஒரு ஸ்டேஷன் வரும், மதியம் ஒரு 1 மணிக்கு வரும். அவர் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு, பார்த்தா ஒன்று தான் வருது, ஒரு சாப்பாடு தான் வருது, ஒரு சாப்பாடு தான் வந்தோடனே நான் கேட்குறேன், ஐயா உங்களுக்கு, இல்லை நான் இங்கே இறங்கிடுவேன், ஸ்டேஷனில் இறங்கிடுவேன், நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன், இதை நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படி சொன்னேன். நான் அவர்கிட்ட ஐயா ஒன்றும் இல்லை,
நீங்கள் நேற்றையிலேருந்து எனக்கு அவர் டீ மற்றபடி எல்லா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. இதையெல்லாம் நான் கணக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எனக்கு செலவு பண்ணியிருக்கிறீங்கன்னு கணக்கு வச்சுருக்கிறேன். அப்போ மணி ஆர்டர் தானே. அப்போ சொன்னேன், உங்களுடைய அட்ரஸ் முகவரி எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு நான் மணி ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி தம்பி நான் தர்றேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் உள்ள சூட்கேஸை திறந்து ஒரு ரெட் கலர் புதிய ஏற்பாடு பைபிள் எடுத்து அவர் என் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட பேசினார். அவர் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னார், இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை உங்களுக்கு தெரியுமான்னு ஆரம்பிக்காம, தம்பி நேற்றையிலேருந்து உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுடைய நடைமுறைகள் உங்கள் செயல்பாடெல்லாம் கவனிக்கிறேன். கவனிக்கும் பொழுது நான் வணங்குகிற ஒரு கடவுள் என்னகிட்ட இந்த மனிதன் இந்த பிள்ளை மரண தருவாயில் இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் நாட்களில் மரித்து போயிடுவான், மறிக்கிறதுக்கு முன்னே என்னுடைய அன்பை விட்டு சொல்லிடு, ஒருவேளை இந்த பிரயாணத்தில் கூட அவன் மறிக்கலாம், அதனால் மறிக்கிறதுக்குள்ள அவனை தடுத்துரு, ஏன்னா நான் அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு கடவுள் என்று பேசினாரு. அந்த கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறார். அப்போ சொன்னேன், ஐயா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு இருந்தா, மனிதனாய் படைக்கப்பட்ட எனக்கு நல்ல ஒரு வாலிப வயசுல இப்படிப்பட்ட வியாதியை ஏன் அவர் எனக்கு கொடுக்கணும்? என் குடும்பத்துக்கு நான் ஒரே பையன், நான் செத்துட்டா என் குடும்பத்தை பராமரிக்கவோ நேசிக்கவோ உங்களுக்கு உதவி செய்யவோ வேற யாரும் இல்லை. நான் எல்லா தெய்வங்களும் இல்லைன்னு சொல்ற ஒரு மனிதன் இயேசுவையும் நான் மறுதளிக்கிறேன், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை அவர் ஒன்று நேசிக்கிறார். நீங்கள் சாகிறதுக்காக உங்களை கடவுள் அழைக்கலை, உங்களை வாழ்வதற்காக அழைக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நீங்கள் கேட்டீங்களா முகவரி, இதில் இந்த டைரியில் இந்த பைபிளில் அந்த பின்பக்கம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் விருப்பப்படும் பொழுது அதை அந்த முகவரி பார்த்து எனக்கு நீங்கள் என்ன செலவினங்களோ கொடுக்க விரும்பினா நீங்கள் அனுப்பி வைங்க. இல்லைனாலும் கூட பரவாயில்ல, என்னை அழைத்த தேவன் என்னை போஷிக்கிறார், என்னை நடத்துகிறாரு, உங்களுக்காக தான் இந்த கமெண்ட்மெண்ட்ல என்னை ஏற சொன்னார், நான் ஏறினேன், உங்கள் டிக்கெட் என்கிட்ட கொடுங்கன்னாரு. என் டிக்கெட் அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன் டிக்கெட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, பிரயாணம் பண்ணுங்கன்னு அவர் சென்னை வரைக்கும் இந்த டிக்கெட் இருக்கு, என் சீட்டில் பிரயாணம் பண்ணுங்கன்னு என் பாக்கெட்டில் வச்சுட்டு இறங்கி அவர் ரயில்வே ஸ்டேஷன் போய் வெளியில் போகிற வரைக்கும் நான் அவரை பார்த்தேன். சூட்கேஸ் வச்சுட்டு பத்திரமா போங்க தம்பின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் எழுந்து என் சூட்கேஸ்லாம் உடனே என்ன செய்கிறேன், மேலே ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு கீழே அந்த டிடிஆர் சீட்டில் வந்து அந்த 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 ஸ்டேஷனை கடந்து போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. டிக்கெட்டை விரித்து நான் பார்த்தா என்னுடைய வயது, என்னுடைய பெயர், இது வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி நேர்முக காணல் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் நினச்சிருப்பேன், அதை எடுத்து வந்திருப்பேன். இது வரைக்கும் வச்சுருக்கேன். வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு முறை நான் அதை கண்டிப்பாக எடுத்து காட்டுவேன். என்னுடைய பெயர், என்னுடைய வயது, சீட் நம்பர், கன்ஃபார்ம் டிக்கெட். எனக்கு பெரிய ஆச்சரியம். இது எப்படி ஆணுச்சு, இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும்? வந்த ஒரு மேஜிக் மேனா? ஒருவேளை என் டிக்கெட்டு அவர் டிக்கெட்டை வந்து என் பேர் மாதிரி, ஏன்னா மேஜிக்கல் நம்ம நிறைய ஸ்கூலில் பார்த்துருவாங்க, பண்ணியிருப்போம். அப்போவும் நான் என்ன செய்யலை, கடவுளை நம்பலை. ரொம்ப சந்தோஷம். டிக்கெட்டை வச்சுட்டு அந்த ஐயா ஃபோன் நம்பர் இதுவும் இருக்குமா, நம்ம இறங்கணுன்னு பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த புதிய ஏற்பாடு முதல் பகுதியிலிருந்து கடைசி வரையும் திருப்பிட்டேன். ஒரு இடத்துல கூட ஒரு பேனாவில் ஒரு புள்ளி கூட வைக்கல. முகவரி இருக்குன்னு சொன்னார் இந்த ஐயா. ஒருவேளை அவர் வச்சிருந்த புத்தகத்தில் மாற்றி கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு நினச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நெல்லூர் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நீ போகணுமான்னு மறுபடியும் அந்த வார்த்தை சத்தம் கேட்குது. இது வேற சத்தம், முன்னாடி கேட்ட சத்தம். இதுக்கப்புறம் நீ போகணுமா அப்படின்னு. சரி, நெல்லூர் வந்துருச்சு, அடுத்து தமிழ்நாடு வந்துடுவோம், இறந்துருவோம், இங்கேயே இறந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜில் நின்று செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால்